ஹாய், திஸ் இஸ் செந்தூர தேவி, டைமண்ட் டைரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ். இப்போ நிறைய மெம்பர்ஸ் வந்து நீங்கள் வெஸ்டேஜில் ப்ராடக்ட் பை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இது எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். இது எல்லாமே நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பவுடர், ஷாம்பு, 2 ஷாம்பு வாங்குவோம். ஒன்று வந்து என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒன்று நான் யூஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று ஹேர் ஆயில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூமோடைய கேப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ பர்ஃப்யூம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரஷ்ஷு. இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் நான் எனக்காக வாங்கினது. வெஸ்ட்லிம் டீ வந்து வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பையனுக்கு காலையில் சாப்பிட்றதுக்காக வாங்கினது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீட்டா டீங்கிறது கண்டிப்பாக நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ ஜீட்டா டீ. இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் ஹெல்த்துக்காக வாங்கினது. ஐ சப்போர்ட் வந்து கண்ணுக்காக வாங்கினோம். ஸோ இது எல்லாமே அதுக்காக வாங்கினதான். நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட்டு, பாத்ரூம் கிளீனர், நெக்ஸ்ட்டு ஆயில், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி மாய்ஸ்சரைசர். இது வந்து நான் என்னுடைய ஃபேஸ்க்கு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் கிளென்சர் அண்ட் டோனர் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன் நம்ம கைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. இந்த ஃபேர்னஸ் க்ரீம் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ் வாஷுமே நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன். இந்த இன்ஸ்டன்ட் ஹைட்ரேஷன் வந்து தீந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பு போத் நானும் என் ஹஸ்பண்டு யூஸ் பண்ணுவோம். லைட்னிங் க்ரீம் வந்து ஒரு நாள் ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணுவோம், ஒரு நாள் லைட்னிங் க்ரீம். எப்போயாவது வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம் வெயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால். ஸோ அதனால தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக 15 days ஒன்ஸ் வந்து சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் பண்ணணும் இல்லைங்களா. அதனால எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா இந்த கோல்டு பீல் ஆஃப் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா யூத் எலெக்சர் என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துணி துவைக்கிற லிக்விட், வாஷிங் மிஷின் லிக்விட், ஃப்ளோர் கிளீனர், பாத்திரம் விளக்குற லிக்விட். சேம் வந்து இது வந்து சோப்பு, நம்ம யூஸ் பண்ணுற சோப். இது வந்து அக்ரி ப்ராடக்ட். நெக்ஸ்ட் மூட்டு வலி மருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு நம்ம குட்டியாக எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா சட்டுன்னு போடுறதுக்காக. நெக்ஸ்ட் இது வந்து என்னுடைய ஃபேவரட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், நெக்ஸ்ட்டு சீரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிப்பாம் வந்து 3 இருக்கும். ஒன்று வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஸ்ட்ராபெரி, இன்னொன்று வந்து என் ஹஸ்பண்ட், இன்னொன்று என் பையன். இது வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்ஸ், இது காஜல், இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் பவுடர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர். நெக்ஸ்ட் வந்து இது ஐலைனர், இது ஐ ரூலர். ஸோ இதுதான் இருக்குது, இதுதான் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா பெரிய வந்து மேக்கப் பண்ணணுன்னா பியூட்டி பார்லர்லாம் போக தேவையில்ல. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபேஸ் வாஷ், இந்த கிளாரிஃபைங் ஃபேஸ் வாஷ் இருக்கு இல்லைங்களா. இந்த கிளாரிஃபைங் ஃபேஸ் வாஷில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு காம்பாக்ட் பவுடர் மேலே அப்ளை பண்ணி நம்ம லிப் பாம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே லிப்ஸ்டிக்ஸ் வந்து நம்ம லிப்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டு காஜல், ஐலைனர், ஐ ரூலர் இது போட்டோம்னாலே அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருக்கும். பாருங்கள், இது எல்லாமே நான் அன்வான்டாக வாங்கலை, எங்கள் வீட்டுக்கு தேவையானது தான். பாருங்கள், இந்த லிக்விட் எல்லாமே பாதி காலி ஆகிடுச்சு. இதுலேயுமே எல்லாமே காலி ஆகிடுச்சு. இதுவுமே பாருங்கள் எல்லாமே காலி ஆகிடுச்சு. இப்போ காலையில் எந்திரிச்சு சமைக்கக்கூடிய எண்ணெய், நெக்ஸ்ட் வந்து ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, பாத்ரூம் கிளீனர், எனர்வா பிரேக்ஃபாஸ்ட்டு, டீ தூள், இது எல்லாமே நம்ம ஃபேஸ்க்கு போடக்கூடியது. நமக்கு மூட்டு வலி மருந்து, நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடிய மேக்கப் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோர் கிளீனர், பாத்ரூம் கிளீனர், நெக்ஸ்ட் டிஷ்வாஷ். இது எல்லாமே நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அது இல்லாமல் என் பையனுக்கு ஒரு சோப் யூஸ் பண்ணுவோம், அது தீர்ந்துருச்சு. ஸோ அதனால் இங்கே இல்லை, கவர் இல்லை. இதுதான் வந்து நான் என்னுடைய வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வெஸ்டேஜ் ப்ராடக்ட். நம்ம வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய திங்ஸை தாண்டி வெஸ்டேஜில் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குங்க. ஸோ அது வந்து நான் வெளியில் வாங்குறேன், நான் எதுவுமே வாங்க மாட்டேன். நம்மளுடைய ப்ராடக்ட் வெஸ்டேஜில் இருந்துச்சுன்னா இங்கே தான் பை பண்ணிக்குவேன். வெளியில் போய் நம்ம வாங்குறது அரிசி, பருப்பு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வாங்குவேன். ஸோ இது எல்லாமே நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. ஆயிலெலாம் நிறையவே இருக்குது கிச்சனில், ஏன்னா ஆயில் அன்றாட நமக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இல்லைங்களா. ஸோ அதனால தான். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். விஷுவல். தேங்க்யூ ஸோ மச்.